பைத்தான் ரிவிஷன் 2 அது கிரேட் 12 இருக்க பைத்தான் ரிவிஷன் 2 பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அதோட இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இன்ட்ரோடக்ஷன் அப்படின்றது என்னன்னா ஒன்றும் கிடையாது, இட்ஸ் நத்திங் பட் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பைத்தான் ப்ரோங்கிறது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை வந்துட்டு யார் டெவலப் பண்ணா அப்படின்றது நமக்கு தெரியும், பட் இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். ஸோ அதை யார் டெவலப் பண்ணா அப்படின்னா யூடோ வேன் ராஸ் அப்படின்ற ஒரு பர்சன் தான் என்ன பண்ணியிருக்காங்க, பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டெவலப் பண்ணிருக்காங்க. எந்த இயர் அவங்க டெவலப் பண்ணாங்கன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னா 1990s. இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நமக்கு என்ன பண்ணுச்சு, ஸோ யூசேஜ்க்கு பண்ணுச்சு. ஸோ டெவலப் பண்ணது யூடோ வேன் ரோசம் அப்படின்ற பர்சன் தான் என்ன பண்ணிருக்காங்க, இதை வந்து டெவலப் பண்ணிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்னது அப்படின்னா, நெக்ஸ்ட் இட்ஸ் நத்திங் பட் இதுல இருக்க நம்ம டோக்கன்ஸ் அப்படின்றத பார்க்கணும். ஸோ டோக்கன்ஸ் அப்படின்றது என்ன, அது ஒன்றும் கிடையாது, இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு யூனிட் அப்படின்னு சொல்றாங்க, சின்ன ஒரு பார்ட் அப்படின்னு இண்டிவிஜுவல் யூனிட் அதுதான் ஸ்மாலஸ்ட் இண்டிவிஜுவல் யூனிட் டோக். இண்டிவிஜுவல் யூனிட் அப்படின்றது நம்ம என்னன்னு கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், பார்ட். ஓகே, ஸோ ஒரு பாடி இருக்கு, அந்த பாடியில நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பார்ட்ஸ் இருக்கு. அதே மாதிரி நம்ம ஒரு ப்ரோக்ராம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ப்ரோக்ராமுக்கு டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் இருக்கு பாருங்க. ஸோ இது வந்து இதெல்லாம் இப்ப ஃபாரின் இருக்கிறது எல்லாமே சிம்பிள் பைத்தான். இப்போ உங்களுக்கு புரியாது, நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்குள்ள போனோம்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஸோ இது வந்து ஒரு ப்ரோக்ராம். இந்த பைத்தான் ப்ரோக்ராம்ல இவங்க கொடுத்துருக்காங்க இந்த ஃபாரு இது எல்லாமே என்னன்னா கீ. ஸோ இதோட பார்ட், ஸோ இந்த பார்ட்ல இருக்க ஒரு நேம் தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த A1 அப்படின்றது என்னன்னா ஐடென்டிஃபையர் சொல்லலாம், இல்லைன்னா வேரியபிள்ஸ் சொல்லலாம். ஓகே, ஐடென்டிஃபையர் இல்லைன்னா வேரியபிள்ஸ். ஓகே, இது வந்து நமக்கு தெரியும் ஆப்ரேட்டர்ஸ், அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிபிளிகேஷன். ஸோ நம்ம நிறைய வந்து மேத் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுவோம்ல, ஸோ இது வந்து ஆப்ரேட்டர்ஸ். வேல்யூஸ் வந்து ஈக்குவல் டு கொடுத்துருக்கோம்ல, ஸோ இந்த வேல்யூஸ் கொடுத்துருக்கிறது எல்லாமே நம்ம என்னன்னு சொல்றோம் லெட்டர்ஸ். வேல்யூஸ் எல்லாமே கொடுத்துருக்கிறது எல்லாமே என்னன்னு சொல்றோம் லெட்டர்ஸ். அண்ட் தென் ஸ்பெஷல் சிம்பிள்ஸ், கோலன், செமிகோலன், கமா. ஸோ இது எல்லாமே நம்ம என்ன சொல்றோம் பஞ்சுவேட்டர்ஸ். ஸோ டோக்கன்ஸ்ன்றது என்னன்னா இட்ஸ் அ ஸ்மாலஸ்ட் இண்டிவிஜுவல் யூனிட். அண்ட் இதுல வந்து என்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்னா கீவேர்ட்ஸ், ஐடென்டிஃபையர்ஸ், லிட்ரல்ஸ், ஆப்ரேட்டர்ஸ், பஞ்சுவேட்டர்ஸ். ஸோ இந்த கீவேர்ட்ஸ் பத்தி, இந்த கீவேர்ட்ஸ், ஐடென்டிஃபையர்ஸ், லிட்ரல்ஸ், ஆப்ரேட்டர்ஸ், பஞ்சுவேட்டர்ஸ் பத்தி இன்னும் கிளியரா நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக்ல பார்க்கலாம். ஸோ இந்த டோக்கன்ஸோட இன்னொரு நேம் நம்ம என்னன்னு சொல்லலாம், லெக்சிக்கல் யூனிட். ஓகே, டோக்கனோட இன்னொரு நேம் என்ன, லெக்சிக்கல். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், டோக்கன்றது வந்து ஸ்மாலஸ்ட் இண்டிவிஜுவல் யூனிட், அதுக்கு இன்னொரு நேம் இருக்கு, லெக்சிக்கல் யூனிட். அண்ட் இதுல வந்து டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் இருக்கு. ஸோ பார்ட்ஸ்னா டோக்கன்ஸ். ஸோ ஏன்னா கீவேர்ட், ஐடென்டிஃபையர், லிட்ரல்ஸ், ஆப்ரேட்டர்ஸ், பஞ்சுவேட்டர்ஸ். ஓகே, இதுதான் நமக்கு என்னது டோக்கன்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கீவேர்ட், அதுதான் நம்ம டோக்கன்ஸ்ல இருக்க ஃபர்ஸ்ட் இது என்னது நமக்கு கீவேர்ட். ஸோ கீவேர்ட் அப்படின்னா இட்ஸ் ஹேவிங் ஸ்பெஷல் மீனிங். கீவேர்டுக்கு ஒரு தனியான மீனிங் இருக்கு, இட்ஸ் ஹேவிங் சம் மீனிங். ஓகே, அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா எதுலையும் யூஸ் பண்ணக்கூடாது. கீவேர்ட்ஸை நம்ம வந்து வேரியபிள்ஸா, ஐடென்டிஃபையர்ஸ் யூஸ் பண்ணலாம். ப்ரோக்ராமிங் டைப் பண்றதுக்கு வந்து இந்த கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணலாம். ஸோ இட்ஸ் அ ரிசர்வ் வேர்ட், ஸ்பெஷல் ரிசர்வ். ஓகே, கீவேர்டுன்றது என்னன்னு சொல்லியிருக்காங்க, இட்ஸ் அ ஸ்பெஷல் ரிசர்வ் வேர்ட்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து அதை நேமா எந்த இடத்துலயும் யூஸ் பண்ணலாம். ஓகே, we should not use as a name. நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதை நேமா நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ இங்க கீழே கொடுத்துருக்கிறது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கீவேர்ட்ஸ், கீவேர்ட்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கீவேர்ட்ஸ் அப்படின்ட்டாலே இட்ஸ் ஹேவிங் அ ஸ்பெஷல் மீனிங். அந்த இட்ஸ் ஸ்பெஷல் ரிசர்வ்டு வேர்ட்ஸ். ரிசர்வ்டு வேர்ட்ஸ்னா அதுக்குன்னு ஒரு ஒர்க்கை வந்து அலாட் பண்ணிருக்காங்க, சம் ஒர்க் இஸ் அலாட்டட் ஃபார் தட். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதை யூஸ் பண்ண கூடாது. சரியா? தென் they have given some few examples. எப்படி என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சது என்னது, ஃபார் நம்ம பார்த்தோம்ல, ஃபார் அங்கனக்குள்ள பார்த்தோம், இஃப் அங்கனக்குள்ள பார்த்தோம். ஸோ இதெல்லாமே வந்து வைல்னா நம்ம படிச்சிருக்கோம், ரிட்டர்ன், இது எல்லாமே. ஸோ இந்த மாதிரி காமனான சில கீவேர்ட்ஸ். ஓகேவா? ஸோ கீவேர்ட்ஸ்னா இட்ஸ் அ ஸ்பெஷல் ரிசர்வ். ஓகே,
ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஐடென்டிஃபையர்ஸ். ஸோ ஐடென்டிஃபையர்ஸ் அப்படின்னா வேரியபிள்ஸ் சொல்லுவோம். ஐடென்டிஃபையர்ஸ்னா வேரியபிள்ஸ். வேரியபிள்ஸ்ல ஒரு வேல்யூவா ஹோல்ட் பண்றதுக்கு நம்ம கொடுக்க போற நேம். ஃபார் எக்ஸாம்பிள் 10 rupees இருக்கு. இந்த 10 rupees வச்சுக்கிறதுக்கு நான் என்ன பண்றேன், ஏ அப்படின்ற ஒரு வேரியபிள் தான் யூஸ் பண்றேன். நான் ஏ தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னா ஏன்னு மட்டும் யூஸ் பண்ண கிடையாது. சம்மு, டோட்டல். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பட் இந்த ஐடென்டிஃபையர்ஸ்க்கு நேம் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு சர்டன் ரூல்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ மோஸ்ட்லி நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஐடென்டிஃபையர்ஸ் வந்து நம்ம ப்ரோக்ராமிங்ல யூஸ் பண்ணுவோம். பிகாஸ் நம்ம வேல்யூஸை ஹோல்ட் பண்ணி ஆகும். கண்டிப்பா வேல்யூஸ் நம்ம ஹோல்ட். ஸோ நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு சர்டன் ரூல்ஸ், அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நேமிங். ஸோ அதோட ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா லெட்டர்ஸும் கொடுத்துக்கலாம். we can give a letters at the same time we can give a numbers. லெட்டர்ஸும் கொடுத்துக்கலாம், நம்பர்ஸும் நம்ம கொடுத்துக்கலாம், அது ப்ராப்ளம் கிடையாது. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஐடென்டிஃபையர் ஒன்னு அல்பபெட்ல ஸ்டார்ட் ஆகும். அல்பபெட்ஸ் தட் இஸ் லெட்டர்ஸ்ல ஸ்டார்ட் ஆகணும். அப்படி இல்லைன்னா இட் கேன் ஸ்டார்ட்ஸ் வித் அண்டர்ஸ்கோர். ஃபர்ஸ்ட் ரூல் இட் ஷுட் ஸ்டார்ட்ஸ் வித் இட் கேன் கண்டைன் லெட்டர்ஸும் வச்சுக்கலாம், நம்பர்ஸும் வச்சுக்கலாம். செகண்ட் இது இதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆல்பபெட்ல ஸ்டார்ட் ஆகணும், இல்லைன்னா அண்டர்ஸ்கோர். அண்ட் தென் நம்பர்ஸ் ஆல்பபெட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்பர்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம் கொடுத்துக்கலாம். சரியா? பட் அந்த நம்பர்ஸ் கொடுக்கும்போது ஸ்பேசஸ் இருக்கணும். இது கேஸ் சென்சிட்டிவ். பைத்தான் இஸ் கேஸ் சென்சிட்டிவ். கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னா அப்பர் கேஸ் லோயர் கேஸ். அப்பர் கேஸ் லோயர் கேஸ்ல கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர். இந்த ஏ அண்ட் இந்த ஏ வந்து டிஃபரெண்டா ட்ரீட் பண்ணும். ஏன்னா இது கேஸ் சென்சிட்டிவ். ஸோ இந்த ஏயும் நம்ம ப்ரோக்ராமிங்ல யூஸ் பண்ணிக்கலாம், இந்த ஏயும் ப்ரோக்ராமிங்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ் பண்ணா இது ரெண்டும் டிஃபரெண்ட் அப்படின்றது தான் இங்க இருக்கிற. ஓகே, அப்புறம் கீவேர்ட்ஸ் நம்ம என்ன பண்ணக்கூடாது யூஸ் பண்ண. கீவேர்ட்ஸ் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஐடென்டிஃபையர்ஸை யூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம் இது வந்து நமக்கு வந்துட்டு ஆல்ரெடி ரிசர்வ் பண்ணி வச்சிருக்க வேர்ட். ஓகே, அதுனா அதுக்கு ஒரு மீனிங் இருக்கு. ஸோ அந்த வேலையை தான் அதை பார்க்கும். அந்த இடத்துல போயிட்டு நீ அதை வேரியபிளா யூஸ் பண்ணனா அது கன்ஃபியூஸ். ஸோ அதனால என்ன பண்ணக்கூடாது சொல்லியிருக்காங்க, கீவேர்டா யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் அண்டர்ஸ்கோர். ஓகே, பெர்மிட்டட். ஸ்பெஷல் ஸ்பேஸ் அண்ட் ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் ஆர் நாட் பெர்மிட்டட். ஸ்பேஸும் ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது. இன்ஸ்டெட் ஆஃப் தட் அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அண்டர்ஸ்கோர். நான் சொன்னேன்ல சம் ஸ்பேஸ் பதில அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணி ஆர் யூஸ் பண்ணி. இந்த ரூல்ஸ் எல்லாம் கண்டிப்பா ஐடென்டிஃபையர்ஸ் வந்து நம்ம சரி. ஸோ இந்த ரூல்ஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பதான் வந்துட்டு நமக்கு வந்து நேமிங் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. சில எக்ஸாம்பிள்ஸ் இப்ப பார்த்தோம்னா இதெல்லாமே வேலிட் ஐடென்டிஃபையர்ஸ், இது எல்லாமே இன்வேலிட். ஸோ இதெல்லாம் நம்ம ஏன் வேலிட்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ மை ஃபைல் இதுல என்ன இருக்கு, வெறும் டெக்ஸ்ட் மட்டும் தான் இருக்கு. ஆல்ரெடி சொன்னோம் டெக்ஸ்ட் மட்டும் இருக்கு. நெக்ஸ்ட் இதுல டெக்ஸ்ட், நம்பர்ஸ், அண்டர்ஸ்கோர் இது மூணுமே இருக்கலாம் நம்ம சொன்னோம். ஸோ அதே மாதிரி இது இந்த இது நம்ம வந்து ஸ்டார்டிங்ல என்ன சொல்லியிருந்தோம், இங்க வந்து அண்டர்ஸ்கோர்ல ஸ்டார்ட் ஆகலாம்னு சொல்லியிருந்தோம். ஸோ அண்டர்ஸ்கோர்ல ஸ்டார்ட் ஆகுது, ஸ்பேஸ் ஆஃப். அதே மாதிரி ஸோ இங்க ஏன் இன்வேலிட் அப்படின்றது, இது எல்லாமே இன்வேலிட். ஸோ இதெல்லாம் ஏன் இன்வேலிட் அப்படின்னா எந்த சிம்பிள்ஸும் யூஸ் பண்ணக்கூடாது. இன்ஸ்டெட் ஆஃப் நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னோம், அண்டர்ஸ்கோர் தான் யூஸ் பண்ண சொன்னோம். பட் இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணிட்டாங்க, ஹைபன் யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது இன்வேலிட். அடுத்து நம்பர்ஸ்ல எல்லாம் ஸ்டார்ட் ஆகக்கூடாது, டெக்ஸ்ட்ல தான் ஸ்டார்ட் ஆகும். பட் இங்க நம்பர்ஸ்ல ஸ்டார்ட் ஆகும். இங்க பிரேக் அப்படின்றது என்னது, கீவேர்ட். கீவேர்ட் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஐடென்டிஃபையரா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னோமா. பட் இங்க என்ன பண்ணிட்டாங்க, கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் அது என்ன கீவேர்ட் இன்வேலிட்ல கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் நம்ம என்ன பண்றது யூஸ் பண்ணுவோம். ஸோ வேலிட் இன்வேலிட் நேமிங் பண்ணும்போது ஒழுங்கா கேர்ஃபுல்லா ஐடென்டிஃபையர்ஸ் எல்லாம் பண்ணானா உங்களுக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் லிட்ரல்ஸ். ஓகே, லிட்ரல்ஸ் அப்படின்னா வேல்யூஸ். லிட்ரல்ஸ்னா வேல்யூஸ் நம்ம கொடுத்துருக்க ப்ரோக்ராமிங் வேல்யூஸ். ஸோ லிட்ரல்ஸ் இன்னொன்று என்ன சொல்லலாம் அப்படின்னா ஃபிக்ஸ்டு வேல்யூஸ். லிட்ரல்ஸ் அப்படின்னாலே அதுக்கு கொடுத்துருக்குது அந்த வேல்யூஸ் வந்து ப்ரோக்ராமிங் எக்ஸிக்யூஷன் ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே கான்ஸ்டன்டா இருக்கும்.
அதுக்கப்புறமாட்டி இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் அந்த வேரியபிளுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா சேஞ்ச் பண்ணலாம். லிட்ரல்ஸ் அப்படின்னு ஃபிக்ஸ்டு வேல்யூஸ், லிட்ரல்ஸ் அப்படின்னு சொன்னா ஃபிக்ஸ்டு வேல்யூ. ஸோ அது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லிட்ரல்ஸ் இருக்கு. ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ், நியூமரிக் லிட்ரல்ஸ், பூலியன் லிட்ரல்ஸ், ஸ்பெஷல் லிட்ரல்ஸ், அண்ட் தென் டப்பிள்ஸ் லிஸ்ட் எல்லாமே லிட்ரல்ஸோட கலெக்ஷன்ஸ். ஸோ இதை மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் string, numeric, boolean and then special. String literalsனா only it will consist of string மட்டும்தான் இருக்கும். அந்த string எல்லாமே இருக்கு டபுள் கோட்ஸ். நெக்ஸ்ட் நியூமரிக் லிட்டரல்ஸ். நியூமரிக் லிட்டரல்ஸ்னா நம்பர்ஸ், இன்டிஜர், ஃப்ளோட், ஸோ எதுவா வேணாலும் இருக்கு. பூலியன் லிட்டரல்ஸ்னா நமக்கு தெரியும், பூலியன் அப்படின்னா அது ரெண்டு வேல்யூஸ் தான் இருக்கும், எய்தர் ட்ரூ இல்லைன்னா ஃபால்ஸ். ஸ்பெஷல் லிட்டரல்ஸ் இது வந்து நன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கொடுத்திருக்க ஒரு ஸ்பெஷல் லிட்டரல். நன் அப்படின்னா இங்க வேல்யூ எதுவுமே வரப்போறது இல்லை அப்படின்றது சொல்லுங்க. ஸோ ஆப்சன்ஸ் ஆஃப் வேல்யூ, அந்த வேல்யூ இல்லைன்னு சொல்றதுக்கு பதில் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா பாஸ், நன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், டைப் பண்ணிக்கலாம். ஸோ எதுவுமே வேல்யூ இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்னன்னு கொடுக்கணும், நன்னு கொடுக்கணும். அது ஒரு ஸ்பெஷல் லிட்டரல்ஸ். ஓகே, ஸோ லிட்டரல்ஸ்னாலே ஃபிக்ஸ்டு வேல்யூஸ் அண்ட் இதுல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. ஸ்ட்ரிங் லிட்டரல்ஸ், இந்த ஸ்ட்ரிங் லிட்டரல்ஸ்ல ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ரிங் லிட்டரல்ஸ் இதோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோல கிளியரா பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.